நியூஸ் ஆஃப் மன்னாரின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜேவிபி ஆட்சியில் அதிகரித்துள்ள கொலைகள், சிறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை என ரஞ்சித் மத்தும பண்டார சாடல். கிரேக்க பத்திர விவகாரம், முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலுக்கு எதிரான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு. பிரபாகரனுடன் எந்த ஒரு பௌத்த துறவியாவது புகைப்படம் எடுத்துள்ளனரா? இத்தேகந்தே சத்தாதிஸ்ஸ தேரரின் கருத்தால் சர்ச்சை. பிள்ளையான் சுரேஷ் சலே தடுப்பு காவல், இலங்கையின் GSP+ சலுகைக்கு ஆபத்து என பந்துல குணவர்த்தன எச்சரிக்கை. நாமல் ராஜபக்சவுக்கு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பா? குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. ஹோர்முஸை தவிர்த்து புதிய துறைமுகத்தை அமைக்க தயாராகும் ஐக்கிய அரபு அமீரகம். நாட்டின் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கூறுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கடுமையாக விமர்சித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், இந்த நாட்டில் சாதாரண பொதுமக்களுக்கு மட்டுமன்றி சிறைச்சாலை அதிகாரிகளின் உயிருக்கு கூட எவ்வித பாதுகாப்பும் இல்லாத நிலைமையே காணப்படுவதாக குற்றம் சாட்டினார். இலங்கை வரலாற்றில் என்றும் இல்லாதவாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கே தங்களது கடமைகளை செய்ய முடியாத அளவிற்கு அச்சுறுத்தலான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதுவரை 10 சிறைச்சாலை அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், கடந்த காலத்தில் இராணுவத்தினர் மற்றும் போலீசாரை கொலை செய்த மோசமான வரலாற்றை கொண்ட இந்த JVP-NVP அரசாங்கத்திற்கு இவ்வாறான கொலைகள் புதிய விடயமல்ல என்றும் சாடினார். அண்மை காலத்தில் நாட்டின் பல இடங்களிலும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதுடன் நாட்டின் வரலாற்றில் மிக அதிகமான கொலைகள் இந்த அரசாங்க காலத்திலேயே இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சிறைச்சாலைகளில் நிலவும் கடுமையான வசதி குறைவுகள் மற்றும் கைதிகளின் அனாவசிய மன அழுத்தம் காரணமாகவே அங்கு தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுகின்றன எனவும், போதைப்பொருள் ஒழிப்பு என்ற பெயரில் பலரை கைது செய்து சிறையில் அடைத்தாலும் சிறைச்சாலைகளின் உள்ளே இருக்கும் உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து அரசாங்கம் எவ்வித கவனமும் செலுத்துவதில்லை என அவர் கவலை வெளியிட்டார். வெறுமனே சிறையில் அடைப்பதன் மூலம் போதைப்பொருள் பிரச்சினையை ஒழித்துவிட முடியாது என தெரிவித்த ரஞ்சித் மத்தும பண்டார, சிறைச்சாலைக்குள் 3 அல்லது 4 கிராம் போன்ற சிறிய அளவிலான போதைப்பொருள் வழக்குகளுடன் தொடர்புடைய சாதாரண நபர்களே அதிகமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மாறாக பெருமளவில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் பெரிய புள்ளிகள் யாரும் சிறைகளில் இல்லை என்றும், வெளிநாடுகளில் இருக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை நாட்டிற்கு கொண்டுவரப் போவதாக கூறி அரசாங்கம் போலியான காட்சிகளை மாத்திரமே நடத்துகிறதே தவிர நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தில் எந்த ஒரு குறைவும் ஏற்படவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை மக்களின் பொது பணத்தை கிரேக்க பத்திரங்களில் முதலீடு செய்து நாட்டிற்கு 184 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் மீதான வழக்கு விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் எதிர்வரும் 20ஆம் திகதி மீண்டும் தொடங்க உள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டின் இறுதியில் லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இவருக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த வழக்கு நட்டமடைந்த 184 மில்லியன் ரூபாயை மீண்டும் திருப்பிச் செலுத்தும் நிபந்தனையின் பேரில் தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டிருந்தது. இருப்பினும் அஜித் நிவாட் கப்ரால் நீதிமன்றத்தில் உறுதியளித்தபடி உரிய தொகையை செலுத்தாமல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்குதல் செய்து மேல் நீதிமன்றத்தில் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை மீற முயன்றதாக புதிய குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த மனுவை அண்மையில் விரிவாக பரிசீலித்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று தனது தீர்ப்பை அறிவித்தது. அதன்படி அஜித் நிவாட் கப்ராலுக்கு எதிரான மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் முழுமையான வழக்கு விசாரணை தொடரப்பட வேண்டும் என்பதை நீதிமன்றம் திட்டவட்டமாக உறுதி செய்துள்ளது. பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக பதவி வகித்த காலத்தில் அமைச்சரவை அந்தஸ்து மற்றும் விசேட அதிகாரங்களுடன் மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட அஜித் நிவாட் கப்ரால் எடுத்த பல்வேறு தன்னிச்சையான நடவடிக்கைகள் குறித்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன.
விடுதலை புலிகளின் தலைவரோடு தான் ஒரு புகைப்படம் கூட எடுத்ததில்லை என இத்தேகந்தே சத்தாதிச தேரர் தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், விடுதலை புலிகளின் தலைவரோடு யாராவது ஒரு பௌத்த துறவி புகைப்படம் எடுத்ததை பார்த்ததுண்டா என வினோதமான கேள்வி ஒன்றை எழுப்பி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளார். தேரர் வெளியிட்ட இந்த சர்ச்சை கருத்துக்கள் தற்போது சமூக ஊடகங்கள் மற்றும் அரசியல் தளங்களில் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளன. இலங்கையின் கடந்த கால சமாதான பேச்சுவார்த்தை காலப்பகுதிகள் மற்றும் பல்வேறு அரசியல் நகர்வுகளின் போது பௌத்த துறவிகள் உள்ளிட்ட பல தரப்பினர் வடக்கு பகுதிக்கு விஜயம் செய்த வரலாற்று பின்னணிகள் இருக்கும் நிலையில் இவரின் இத்தகைய கருத்துக்கள் வேண்டுமென்றே திசை திருப்பும் நோக்கில் அமைந்துள்ளதாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதன் தொடர்ச்சியாக அண்மை காலமாக சில தேரர்களின் அநாகரிகமான மற்றும் இனவாதத்தை தூண்டும் வகையிலான நடவடிக்கைகள் அடுத்தடுத்து அம்பலப்படுத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் விடுதலை புலிகளின் தலைவரை குறித்து தேரர் எழுப்பியுள்ள கேள்வி தமிழ் அரசியல் ஆர்வலர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் மத்தியில் கடும் பேசுபொருளாக மாறியுள்ளது. மத நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையிலும் கடந்த கால யுத்த வடுக்களை மீண்டும் கிளறும் வகையிலும் பௌத்த துறவிகள் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே ஆகியோர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது இலங்கைக்கு கிடைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரிச்சலுகையை தீவிரமாக பாதிக்கக்கூடும் என முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன கவலை வெளியிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தனி நபர்கள் தடுத்து வைக்கப்படும் சம்பவங்கள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ச்சியாக தனது கவலைகளையும் அதிருப்தியையும் எழுப்பி வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், இத்தகைய விவகாரங்களை வெறும் சட்ட நடைமுறையாக பார்க்காமல் மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச உடன்படிக்கைகளின் கண்ணோட்டத்திலேயே ஐரோப்பிய ஒன்றியம் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றது என்றும் கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில் பிள்ளையான் மற்றும் சுரேஷ் சலே ஆகியோரின் தொடர்ச்சியான தடுப்பு காவலும் அதே நேரம் அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட திடீர் கலவரம் மற்றும் அங்கு பதிவான மரணங்களும் சர்வதேச மட்டத்தில் இலங்கைக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளன. இத்தகைய சம்பவங்கள் GSP+ சலுகைக்கான தகுதி இலங்கைக்கு இன்னமும் உள்ளதா என்பதை ஐரோப்பிய ஒன்றியம் மறுமதிப்பீடு செய்யும் போது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் இந்த GSP+ வர்த்தக சலுகையை இழப்பது நாட்டுக்கு மிக பெரும் பாதிப்பாக அமையும் என எச்சரித்த அவர், இதன் காரணமாக ஐரோப்பிய சந்தைக்கான இலங்கையின் ஏற்றுமதிகள் மீது 5% முதல் 12.5% வரை அல்லது அதற்கும் அதிகமான கூடுதல் வரிகள் விதிக்கப்பட வழிவகுக்கும் என்றும் இது நாட்டின் ஆடை தொழில் உள்ளிட்ட ஏற்றுமதி துறைகளை முடக்கிவிடும் என்றும் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சமூக ஊடகங்களிலும் நாடாளுமன்றத்திலும் திட்டமிட்ட வகையிலும் அவதூறு பரப்பப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் செயற்பாட்டாளர் பசன் கஸ்தூரி என்பவரால் இந்த முறைப்பாடு உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பசன் கஸ்தூரி, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோரை பாதாள உலக குழுக்களுடன் எவ்வித ஆதாரமும் இன்றி தொடர்புபடுத்தி அரசுக்கு சார்பான தரப்புகளும் பிரிவினைவாத கருத்துக்களை பரப்பும் விடுதலை புலிகள் சார்பு குழுக்களும் திட்டமிட்ட பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார். போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குற்றச் செயல்களில் நீண்ட வரலாற்றை கொண்ட தரப்பினரே இன்று ராஜபக்சகளுக்கு சேறு பூசும் இத்தகைய முயற்சிகளில் இறங்கியுள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் சிறப்பான ஆட்சி காலத்திலேயே இந்த நாட்டில் பல தசாப்தங்களாக காணப்பட்ட பாதாள உலக குழுக்களும் விடுதலை புலிகள் அமைப்பின் பயங்கரவாதமும் முழுமையாக அடக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டன என்பது மறுக்க முடியாத வரலாற்று உண்மை எனவும் அவ்வாறான தலைவர்கள் மீது தற்போது இவ்வாறான அவதூறுகளை பரப்புவது முற்றிலும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்றும் அவர் சாடினார். மேலும் தற்போதைய போதைப்பொருள் ஒழிப்பு பற்றி மேடைகளில் பேசும் தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்
அண்மை காலமாக பல்வேறு போதைப்பொருள் விவகாரங்களில் சிக்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இது குறித்து தற்போதைய அரசு நாட்டு மக்களுக்கு பதில் கூற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். முகநூல் போலி கணக்குகள் மூலமோ அல்லது நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டோ கூச்சலிடாமல் தைரியம் இருந்தால் இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை சட்டத்தின் முன் நிரூபித்து காட்டுமாறு அவர் எதிர்த்தரப்பினருக்கு சவால் விடுத்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தவிர்த்து ஒரு புதிய துறைமுகத்தை அமைப்பதில் ஐக்கிய அரபு அமீரகம் கவனம் செலுத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியதன் காரணமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வர்த்தகத்திற்கு ஏற்பட்ட இடையூறுகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி துபாயை தளமாக கொண்ட முக்கிய உலகளாவிய நிறுவனங்களில் ஒன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் கிழக்கு கடற்கரையில் ஒரு புதிய துறைமுகம் மற்றும் கொள்கலன் முனையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஃபுஜைரா கடற்கரையில் இந்த புதிய பல்நோக்கு துறைமுகத்தை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது 18 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் செய்தி வெளியிட்டுள்ளன.